வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PVQ சீரிஸ்ல கிளாஸ் 9 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இதுல 8 கிளாसेस நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PVQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. மேத்ஸ் PVQ சீரிஸும் வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம். சோ அதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் 9 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா மேத்ஸ் PVQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ இது போக பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் சீரிஸ் டெய்லியும் இரவு 7 மணிக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சோ அதுக்கான கிளாसेसையும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. அது டெய்லி உங்களுக்கு 7 மணிக்கு வந்துரும். சோ அதுக்கு வந்து செப்பரேட்டடா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கு. சோ அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அது வந்து மெயின் இதல வராது. ஓகேங்களா? சோ உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கற டெலிகிராம் சேனல்ல வராது இனிமேட். ஓகேங்களா? சோ நிறைய பேர் வந்து அத கேட்டிங்க. புதுசா அத வந்து தனியா வந்து எங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க மேம் அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக மட்டுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே ஓகேங்களா? சோ நியூஸ் பேப்பர் கட்டிங் ஆகட்டும், PDF ஆகட்டும், அதுக்கான வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல்ல தான் வரும். சோ அதுக்கான டெலிகிராம் சேனல் செப்பரேட்டா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான டெலிகிராம் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ ஃபுல்லா அத வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான கிளாஸ் போகலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருமே ஒவ்வொரு டைப்ல இருக்கும். சோ எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கற ஐடியா உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா. ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபுல்லா ABCD தான். ABCD லெட்டர் 26 லெட்டர் உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படினா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுறலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ பாருங்க, AB BD DF DH இந்த மாதிரி வந்திருக்கா. சோ அப்ப அடுத்தடுத்த லெட்டருக்கு இடையில எந்த ரிலேஷனும் வரல. ஓகேங்களா? ஏன்னா BBன்னு கண்டினியூவஸா வருதா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒன்னு விட்டு ஒன்னு எடுங்க. பாருங்க, ABCDE அப்ப என்ன வரும் இந்த இடத்துல, Fன்னு தான் வரும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் F. அப்ப செகண்ட் ஒன்னா F எது வருதோ அதுதான் ஆன்சர். சோ B யும் C யும் இந்த இடத்துலயே அடிபட்டுருச்சு. ஏன்னா GIன்னு வருது. அப்ப ஒன்னு E ஆ இருக்கணும் ஃபர்ஸ்ட் வரது, இல்லனா J வா இருக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து ஒன்னு விட்டு ஒன்னு பாருங்க. B D F H அதுக்கப்புறம் என்ன. ஓகேங்களா? சோ B க்கு அப்புறம் C ய விட்டுட்டு D, D க்கு அப்புறம் E ய விட்டுட்டு F, F க்கு அப்புறம் F G ய விட்டுட்டு H, H க்கு அப்புறம் I ய விட்டுட்டு J. ஓகேங்களா? சோ அப்ப J தான் உங்களுக்கு வருது. சோ J, F அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆப்ஷனை ஒமிட் பண்ணி கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ், லெட்டர், சிம்பல் எல்லாமே கலந்து இருக்கும். சோ அவங்க கேக்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியாக C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. இந்த மாதிரி சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 10 டைப்ல கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? சோ என்னென்ன டைப், அதை எப்படி வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சோ மொத்தமா 10 டைப் இருக்கும். அந்த 10 டைப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈஸியான ஷார்ட்கட் முதற்கொண்டு நான் சொல்லி தந்திருப்பேன். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். சோ அதுல 10 டைப் இருக்கும். எல்லா டைப்பையும் நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேள்விக்கான பதில மட்டும் பார்ப்போம். பாருங்க, C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. சோ இந்த இடத்துல எழுத்துன்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறதால அங்க C எங்க இருக்கு, C இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு இடையில இருக்க எழுத்த மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. நம்பர்ஸோ சிம்பல்ஸோ வந்தா விட்டுறலாம். பாருங்க, C D Z Y P M K S 5. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதுக்கு இடையில வர அந்த நம்பர்ஸையும் விட்டுட்டேன், அந்த சிம்பல்ஸையும் விட்டுட்டேன். எதுக்காக விட்டுட்டேன்னா இடையில வர எழுத்தை காண்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்ததால நான் விட்டுட்டேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இடையில அப்படின்னாலே என்ன பண்ணிக்கணும், இந்த கடைசி 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 சென்ட்ரா எது வருதோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் C P தான் ஆன்சர். ஒருவேளை சென்ட்ரா என்ன வரும்னு பொதுவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இந்த இது இருக்கு இல்லையா, சோ ஃபுல்லா எடுத்து இந்த கடைசி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எழுத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறதால எழுத்தை மட்டுமே எடுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும். சோ ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அதாவது பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல எப்பயுமே பொதுவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்க இருந்து வேணா எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒருத்தங்க வந்து
ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணி இவங்கள்ல இருந்து ஓகேங்களா, சோ என்னோடதுல இருந்து அப்படின்னு யாராவது ஸ்டார்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா அதுல இருந்து தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? சோ பாருங்க, ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொன்னாராம். யாரு சொன்னாங்களோ அவங்களதுல இருந்து எடுக்கணும். சோ கண்ணன் அப்படிங்கிறது பையன் அப்படிங்கறதால நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல கண்ணன். எப்பயுமே பையன் அப்படின்னா ஸ்கொயர் போட்டுக்கணும், பொண்ணு அப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கணும். சோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும், நம்ம ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் ஆன்சர் எடுத்து போடும்போது கன்ஃபியூஸா இருக்கும். அடுத்து பாருங்க, இவன் என் தந்தையின் ஒரே மகன். எப்போ கண்ணனோட தந்தை, எப்போ நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் அப்படின்னா நமக்கு மேல எழுதணும். ஓகேங்களா? நமக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னா நமக்கு கீழே எழுதணும். இதுவே நமக்கு கூட பிறந்தவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பக்கவாட்டுல எழுதணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ட்ரீ வரையறதுக்கான அந்த பேசிக் கான்செப்ட். அடுத்து பாருங்க, என் தந்தை அப்படிங்கறதால அப்ப கண்ணனுக்கு மேல எழுதணும். சோ இது கண்ணனோட தந்தை. ஓகேங்களா? சோ தந்தையின் ஒரே மகனின், அப்போ என்னோட தந்தைக்கு ஒரே மகன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரே மகன் கண்ணன் தான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து மகனின் மகன், அப்போ என் தந்தையோட ஒரே மகனின் மகன் தான் அந்த பையன். யாரு? அந்த பையன். புரியுதுங்களா? சோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும். சோ இப்ப இந்த பையன் எங்க இருக்கான், கண்ணன் இங்க இருக்கான். என்ன உறவு வரும், அந்த பையனுக்கு கண்ணன் வந்து தந்தை. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். என்னோட பையன், இவன் தான் என் பையன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி சொல்லியிருக்காரு, இவர் வந்து என்னோட தந்தையோட ஒரே மகனோட அப்பாவோட அப்பாவோட அப்பான்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ ஆனா அவர் ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கலாம் என்னோட பையன் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லிட்டா என்ன ஆயிரும், சம்மே இந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது இல்லையா? சோ தெளிவா அவங்க என்ன வேணும் அப்படிங்கறது தெளிவா இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இமேஜ்ல வரும். சோ மிரர் இமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ பக்கவாட்டுல வைக்கிற மாதிரி தான் நார்மலா வரும். இவங்களே கேள்வி கேட்டாங்க பாருங்க, ஹைட் என்ற சொல்லின் கீழ் பகுதியில் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் யாது. சோ கீழ் பகுதியில வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹைட் அப்படின்னு இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு கீழ் நோக்கி இப்படி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ நார்மலா வந்து கண்ணாடி இப்ப எழுதிட்டு அந்த இடத்துல நீங்க கண்ணாடியை வச்சீங்க அப்படின்னா இதை வாட்டர் இமேஜ் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ கண்ணாடியை இந்த இடத்துல கீழே வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பிரதிபலிப்பு இங்க தெரியும் இல்லையா, எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ நீங்க நார்மலா ஒரு கண்ணாடியோ இல்ல எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கும், நீங்க பேப்பர்ல எழுதிட்டு மொபைல் இந்த இடத்துல வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது வந்து ஹைட் அப்படிங்கிற மாதிரியே தான் தெரியும். ஓகேங்களா? சோ அப்படியே இது தெரியும். எப்படி எல்லாம் தெரியும் அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, இப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேவா? சோ ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் இங்க எழுதுறேன். ஓகேங்களா? பாருங்க, ஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி தலைகீழா வரும். இது பாத்தீங்க அப்படின்னா ஆடிய கீழே வச்சாங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் இமேஜ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அடுத்து பி பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே பி இந்த இடத்துல மேல சின்னதா இருக்கும், கீழே பெருசா இருக்கும். இந்த இடத்துல எப்படி வரும்னா கீழே பெருசாவும் மேல சின்னதாவும் வரும். அடுத்து சி அதே மாதிரியே வரும், டி அதே மாதிரியே வரும், அதுக்கப்புறம் இயும் உங்களுக்கு அதே மாதிரியே வரும், எஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ ஜி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச் அதே மாதிரி வரும். ஓகேங்களா? சோ டபுள் ஹெச் போட்டேன்னா ஐ அதே மாதிரி வரும். ஜே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல் எல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் எம் எம் வந்து டபிள்யூ மாதிரி தெரியும். என் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஓ பி அதுக்கப்புறம் கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எம் மாதிரி தெரியும். எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா? சோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் அந்த கீழே. ஓகேங்களா? சோ ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே கண்ணாடியை வச்சோம் அப்படின்னா எந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான். சோ ஒரே மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது அந்த லெட்டர்ஸும் அதுல கிடைக்கிற அந்த பிரதிபலிப்பு, இப்போ வந்து அந்த கண்ணாடியை அந்த லெட்டருக்கு கீழே வச்சோம் அப்படின்னா அந்த பிரதிபலிப்பும் சேமா எந்தெந்த லெட்டருக்கு வரும் அப்படின்னா மொத்தமா 8 லெட்டருக்கு வரும். எந்தெந்த லெட்டர் அப்படின்னா சி டி இ ஹெச் ஐ கே
OX. ஓகேங்களா? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கண்ணாடியை அந்த லெட்டருக்கு கீழே வைக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ நார்மலா மிரர் இமேஜ்னு கேட்டா சைடுல பக்கவாட்டுல தான் வைப்போம். இந்த மாதிரி வைக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி மென்ஷன் பண்ணி கொடுத்தாலும் வாட்டர் இமேஜ் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இந்த மாதிரி கீழே தான் வைக்கணும். சோ கீழே வைக்கும் போது சேம் அதே மாதிரி இருக்கிற லெட்டர் மாதிரியே உங்களுக்கு பிரதிபிம்பம் எந்த லெட்டருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா CDEHIKOHOX அப்படிங்கிற இந்த 8 லெட்டருக்குமே உங்களுக்கு சேமா தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் நான் ஒன்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலுமே ஷார்ட்கட்ல நீங்க ஈஸியா போட்டுடலாம். என்ன அப்படின்னா இப்ப என்ன லெட்டர் நீங்க கொடுத்தாலுமே இந்த இடத்துல இருக்கா, சோ இப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ என்ன வேர்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, என்ன லெட்டர் கொடுத்தாலும் சரி, என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, என்ன இமேஜ் கொடுத்தாலும் சரி, நீங்க எந்த மாதிரி வேணா இருக்கட்டும் அதை அப்படியே எழுதிக்கோங்க. சோ மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்ப பேப்பர் இப்படி இருக்கு அப்படின்னா மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து பக்கவாட்டுல அப்படியே அதை திருப்புங்க. ஓகேங்களா? சோ இந்த பேப்பரை அப்படியே திருப்பினீங்கன்னா பேக் சைடுல என்ன வருதோ அதுதான் ஆப்ஷன்ல எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஆன்சர். இது வந்து மிரர் இமேஜ்னு கேட்டா. இதுவே வாட்டர் இமேஜ் அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடியை கீழே வச்சோம்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் அப்படியே என்ன பண்ணுங்க, திருப்புங்க. ஓகேங்களா? சோ இப்படி இருக்க பேப்பரை அப்படியே திருப்புனீங்கன்னா என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர். சோ அந்த இது எந்த ஆப்ஷன்ல வருதோ அதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பேப்பர்ல அச்சா எழுதுனா மட்டும் போதும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி क्वेश्चन பாருங்க. குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பதை SLAMINA என குறியிட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறியிடலாம்? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ இத பாத்தீங்கன்னா குறியீடு மாதிரி. ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு ஒண்ணு கோட் பண்றது. பாருங்க அனிமல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி இருக்காங்க. ஓகேங்களா? சோ பாருங்க இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க, என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் வந்துரும். சோ இது ஃபர்ஸ்ட் SLAMINA. ஓகேங்களா? சோ இருக்கிறத அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க, ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கு. கரெக்டா? அதேதான். இப்போ ஆன்லைன் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன ஆகும், கடைசி லெட்டர் ஃபர்ஸ்ட், அடுத்து NILNO. ஓகேங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். இது எந்த இடத்துல ஆப்ஷன்ல வருதோ அது ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா. சோ இது வந்து ரிவர்ஸ்ல அப்படியே எழுதிருக்காங்க, ஒரு சிலது வேற மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த லெட்டரை விட்டுட்டு இந்த லெட்டர் எழுதுறது, ABCD ஆல்பபெட்ஸ்ல எப்படி வருமோ அந்த மாதிரி எடுத்து எழுதுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ரிலேஷன். ஓகேங்களா? சோ இதுக்கே ஏதாவது மேப் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதையே எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். இந்த மாதிரி ஈஸியா கேட்கறதும் உண்டு. சோ இதுவும் கேட்ட கேள்விதான் இல்லையா? சோ இந்த மாதிரி ஈஸியா இருக்கிறதும் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரியும் இருக்கும். சோ என்ன ரிலேஷன் அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த ரிலேஷன் அப்படியே இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததுல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேர்ட்ஸுக்கு இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு உண்டான ரிலேஷன் இதுல இருந்து இது எப்படி மாறுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ தொடர்ந்து இந்த சீரிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.